Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு இந்த டெக்னிக்கல் SEOல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டர்னல் broken links audit பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற broken links நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்புறம் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ நம்மளோட வெப்சைட்ல broken links இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு சர்ச் என்ஜின்ல இருக்காது, ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளோட வெப்சைட்ல broken links இல்லாம நம்ம பார்த்துக்கணும். ஸோ அது எப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம broken links அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். Broken links are links that send a message to visitors that the web page no longer exists. ஒரு யூசர் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற சர்வீஸ்ல அந்த பேஜ் அங்கே இல்லை அப்படின்னா யூசர் அதை கிளிக் பண்றாங்க, அப்போ 404 எரர் வந்து அவங்களுக்கு அடிக்கும். ஸோ இதை நம்ம 404 எரர்ல HT ஆக்சஸ்ல நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம கஸ்டம் 404 நம்ம காட்டலாம். ஸோ அது வந்து பர்மனண்டான சொல்யூஷன் கிடையாது. இப்போ நம்ம அந்த எரரை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம broken links பார்த்தீங்க அப்படின்னா டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்று இன்டர்னல் லிங்க்ஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ், ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னா உங்களோட வெப் பேஜ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிற பேஜ்ல இருந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் பேஜுக்கு நீங்க ஒரு லிங்க் கொடுத்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் லிங்க்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு பேஜ் வச்சிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த பேஜுக்குள்ளவே நீங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அப்புறம் லிங்க்டின் மார்க்கெட்டிங், அப்புறம் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் லிங்க்ஸ்ல வரும். எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்ல இருந்து வேற ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க லிங்க் கொடுத்துருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இந்த எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்ல வரும். அடுத்து நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற broken links எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற broken links கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி நாம கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒன்று நீங்க மேனுவலா தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு லிங்கா நீங்க கிளிக் பண்ணி அது வேலிடா இருக்கா, அதை கிளிக் பண்ணா ஒரு ரிசல்ட் பேஜ் வருதா இல்லையான்னு நாம மேனுவலா செக் பண்ணோம். அது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டைம் கன்சூமிங், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற broken links நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி சர்ச் கன்சோல்ல நாம பார்த்துக்கலாம். நம்மளோட வெப்பேஜ்ல ஏதாச்சும் ஒரு broken links இருந்துச்சு அப்படின்னா சர்ச் கன்சோல்ல கவரேஜ்ல நாம பார்த்துக்கலாம் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா. இன்கேஸ் நீங்க ஒரு WordPress வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க broken links plugins யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்ல இருக்கிற broken links நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் தி broken links வித் லைவ் லிங்க்ஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் பர்டிகுலராக அந்த சர்வீசஸை கிளிக் பண்ணுறாங்க அந்த லிங்க்கை அப்படின்னும் போது அந்த பேஜ் 404 வராமல் அதுக்கான எக்ஸாக்ட் ஃபைலை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் லைவ்ல வச்சிருக்கணும், ஓகேங்களா? உங்களோட வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து ஆக்டிவ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அந்த லிங்க் வந்து broken லிங்காக ஆகாது. ஸோ ஒன்று நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்கை நீங்க கம்ப்ளீட்டாவே அந்த பேஜ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நீங்க எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண போறது இல்ல. ஸோ எந்த பேஜ்ல அந்த broken லிங்க் இருக்கோ அந்த பேஜ்ல இருக்கிற அந்த broken லிங்க்ஸ்க்கான URL நம்மளோட வெப் பேஜ்ல இருந்து எடுத்துடணும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஒர்க், ஓகேங்களா? ஸோ சிம்பிளா நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற அந்த broken லிங்க்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். அடுத்து 301 ரீடைரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்கான ரிலவெண்டா இருக்கிற பேஜுக்கு நாம இந்த 301 ரீடைரக்ஷனை பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான 3 மெத்தட்ல நம்மளோட broken links ஃபிக்ஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் டூலை வச்சு எப்படி நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற broken links கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன்ல நிறைய ஃப்ரீ டூல்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ ஜஸ்ட் கூகுள் போயிட்டு broken link checker அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடுங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி தேடினீங்க அப்படின்னாவே நிறைய உங்களுக்கு ஃப்ரீ டூல் கிடைக்கும். Ahref எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரீமியம் டூல், ஓகேங்களா? நீங்க பே பண்ணி தான் அந்த டூலை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற broken links பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் தேர்ட் ஆப்ஷன்ல டெட் லிங்க் செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க டெட் லிங்க் செக்கரை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட்டோட URL இங்க கொடுங்க. ஸோ unbrowse.in அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வெப்சைட்டை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் செக் கொடுக்குறேன். செக் கொடுத்த உடனே உங்ககிட்ட ஒரு கோட் கேட்கும். ஸோ இதை பிளேஸ் பண்ணுங்க. ஸோ கொடுத்த உடனே செக் கொடுங்க. ஸோ உங்களோட வெப்சைட்டை என்டையரா க்ரோல் பண்ணும், ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் உங்களோட வெப்சைட்ல broken links இருக்கோ அது எல்லாமே இங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ரீடைரக்ஷனுக்காக நம்ம ஒரு ஃபைலை வந்து மாடிஃபை பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? about one.html என்ற ஃபைல், ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைல் தான் மேக்ஸிமம் அங்கே காட்டும். ஓகே, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா about one.html அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 404 எரருக்காக நாம
நம்மளோட வெப்சைட்ல மிஸ்டேக் பண்ணி இந்த லிங்கை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த லிங்கை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா about.html அப்படின்னு நீங்க மாத்தினீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இமேஜ்ல bg-layout.png அப்படின்ற ஃபைல் வந்து மிஸ்ஸிங். ஸோ இந்த லிங்க் வந்து நான் எங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த லிங்கை வந்து நான் என்னோட வெப்சைட்ல இருந்து எடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு பேசிக் ப்ரொசீஜர். ஸோ இந்த யூஆர்எல்ல உங்களுக்கு தெரிற எல்லாமே broken links தான். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாமே நீங்க எக்ஸாக்டா உங்களுடைய வெப்சைட் டெவலப்மெண்ட் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நீங்க பார்த்து அதை நீங்க ரிமூவ் பண்றதா இல்லைன்னா அதை மாடிஃபை பண்றதா நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த லிங்க்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களோட வெப்சைட்டோட சோர்ஸ் ஃபைல்ல அந்த ஃபைலை நீங்க கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபைலை நீங்க உங்களுடைய சோர்ஸ் ஃபைல் அதாவது சோர்ஸ் கோட்ல இருந்து நீங்க டெலீட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே நீங்க பண்ணலாம். அடுத்து உங்களோட கூகுள் சர்ச் கன்சோல் போயிட்டு அதுல க்ரோலர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ க்ரோலர் ஸ்டேட்டஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்கேஸ் ஏதாச்சும் உங்களோட broken links இருந்துச்சு அப்படின்னும் போது இந்த இடத்துல உங்களுக்கு அப்பியர் ஆகும். அதே மாதிரி கூகுள் சைடு இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களோட பேஜ்ல இந்த பேஜ் வந்து broken links இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா blog.unbrowsed ஒரு சர்ச் கன்சோல். ஓகேங்களா? நாம பார்த்தது unbrowsed.in ஒரு broken links. இந்த blog.unbrowsed எந்த ஒரு broken linksமே கிடையாது. ஸோ அதனால இங்க எந்த எரருமே எனக்கு காட்டல. ஸோ இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? அடுத்து நம்ம வேர்ட்பிரஸ்ல எப்படி நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற broken links கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு உங்களுடைய டேஷ்போர்ட் போங்க. டேஷ்போர்ட் போயிட்டு பிளகின்ஸ்ல ஆட் பிளகின் போங்க. ஆட் பிளகின் போனதுக்கு அப்புறம் நீங்க broken links அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடுங்க. ஓகேங்களா? ஸோ தேடினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளகின் வந்து கிடைக்கும், broken links checker அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டூல்ஸ் போங்க. டூல்ஸ் போயிட்டு broken links அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நோ broken links ஃபவுண்ட்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் உங்களோட வெப்சைட்ல ஏதாச்சும் ஒரு broken links இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பேஜ்ல இந்த பர்டிகுலர் லிங்க் வந்து broken ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னா ஒன்னு நீங்க மாடிஃபை பண்ணணும். மாடிஃபை மீன்ஸ் நீங்க அந்த பேஜை கிரியேட் பண்ணி அந்த லிங்கை நீங்க லைவ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜ்ல இருக்கிற லிங்கை நீங்க ரிமூவ் பண்ணணும். ஸோ இது ரெண்டு தான் ஆப்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க 404 எரர் நீங்க HT ஆக்சஸ்ல பண்ணலாம். ஓகேங்களா? அது பாத்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஓகேங்களா? நீங்க பெர்மனன்ட்டா அந்த broken links நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்கை நீங்க லைவ்ல கொண்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த லிங்கை உங்களோட வெப்சைட்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு தான் பெர்மனன்ட்டான சொல்யூஷன். அடுத்து ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்து போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாவே ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.